குட் ஈவினிங். இன்னைக்கு ஒரு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ட்ரேட் பார்த்துருந்தோம். 2 ட்ரேடு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான மார்க்கெட் தான். ஒரு புல்லிஷ் மூமெண்டம் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து போயிட்டு கொஞ்சம் கன்சல்டேட் ஆகி மேலே போச்சு. ஸோ லைவ் ட்ரேடில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ கீழே உள்ள நம்பரை கால் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய லேர்னிங் கம் ட்ரேடிங் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல சிஸ்டம் நாலேஜ் இருக்குது, என்ட்ரி எக்ஸிட் போட முடியும், உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். பட் கன்சிஸ்டன்சி பண்ண முடியலன்னும் போது டெஃபினட்டாக நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாம் இந்த நம்பரை. ஸோ ஒரு டிசிப்ளினோட ஒரு 70 days ஆஃப் மென்டரிங் ப்ரோக்ராம் இருக்கும், இன்க்ளூடிங் த கிளாஸஸ். ஸோ ட்ரேடு தனியாக இருக்கும், மென்டரிங் தனியாக இருக்கும். ஸோ உங்களை எப்படி ட்ரேட் எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும், எந்த இடத்துல எடுக்கக்கூடாது, எப்போ எடுக்கணும், ஸோ ஒரு நாளைக்கு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி எப்படி ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறது, இந்த லேர்னிங் எல்லாம் இதில் பார்ட் ஆஃப் த லேர்னிங்கில் இருக்கும். லேர்னிங் முடிச்சிட்ட உடனே ஒரு 70 days ஆஃப் லைவ் ட்ரேடிங் இருக்கும். டெய்லி 1 hour ஃப்ரம் மார்னிங் 9க்கு ப்ரீ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடும். 9:15லேருந்து 10 o'clock 10:15க்கெல்லாம் முடிஞ்சிடும் மேக்ஸிமம் ட்ரேடு. ஸோ அதில் நீங்கள் ஒரு 2-3 ட்ரேடு வரும். அதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 3 to 5% ஆஃப் த கேபிட்டல் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதை லேர்னிங்கோடு சேர்த்து ஒரு லைவ் மென்டரிங் 70 days லைவ் ட்ரேட் எடுத்து அதை எப்படி மார்க்கெட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட் பண்ண முடியுமான்றது அந்த லேர்னிங் பக்கம் போகும். இதுக்கு மெயினான விஷயம் 3 தேவை. சிஸ்டம் நாலேஜ் தரவாக இருக்கணும், என்ட்ரி எக்ஸிட் நல்லா இருக்கணும், நெட்டு ஸ்பீட் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி யாருனா இருந்து பண்ண முடியல, உங்களுக்கு நாலேஜ் எல்லாமே மேக்ஸிமம் இருந்து கூட ஒரு கன்சிஸ்டன்சி பண்ண முடியலன்னு போது டெஃபினட்டாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலை இந்த நம்பருக்கு. வில் கிவ் யூ சப்போர்ட் ஃபார் இட். இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. நிஃப்டி மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சென்செக்ஸில் நல்ல பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ இது டார்கெட் வச்சுருக்கோம் பாருங்கள், 2 டார்கெட் கால் சைடு. அது வரலன்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் நம்ம புட் சைடு பார்க்கலாமா இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரீ மார்க்கெட் எவ்வளோ முடிக்குதுன்னு பார்க்கணும். லாட் ரெடியாக போட்டு வச்சுக்கோங்க கால் சைடு. கால் சைடு ஒரு என்ட்ரி. எக்ஸிட் பண்ணிடுங்க போதும். நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செட் ஆகல, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செட் ஆகல. கால் சைடு அருமையாக போயிடுச்சு. கால் சைடு யாருன்னா எடுத்தீங்களா? யார் யார் எடுத்தது தம்ஸ் அப் போடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளோதான். ஸ்ட்ரைக் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்கு கால் சைடு. வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லும் போது ஒரே ஒரு ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம் கால் சைடு. இப்போ வேணாம், இன்னும் ஒரு 1 minute பொறுங்க. லாட் மட்டும் போட்டு வச்சுங்க கால் சைடு. என்ட்ரி பண்ண வேணாம், நான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் செட் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் கீழே வரும். ஒரு ரெட் கேண்டில் வரணும் கால் சைடு. அவுட் கால் சைடு ஒரு ரெட் கேண்டில் வரும், டீப்பாக வரட்டும். ஒரு 170 ஸ்டாப் லாஸ் வர மாதிரி கிட்டும். 170 ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா என்ட்ரி, அந்த கணக்கில் எடுக்கணும். லாட் மீடியமாக போட்டுங்க. இன்னும் கொஞ்சம் ரெட் கேண்டில் இருக்கு, வெயிட் பண்ணலாம். என்ட்ரி போட வேணாம், இன்னும் ஒரு ரெட் கேண்டில் இருக்கு, இல்லைன்னா கொஞ்ச நேரம் அங்கேயே நிற்கிட்டோம். புரியும்னு நினைக்கிறேங்க. ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. போல சரி, நான் சொல்லும் போது போடணும் கால் சைடு. கரெக்டாக ரெடியாக இருங்க. இன்னும் இல்லை.
வேணாம். கால் சைடு ஒரு என்ட்ரி, அந்த கேண்டில் பாட்டம் ஸ்டாப் லாஸ். கால் சைடு என்ட்ரி 165 ஸ்டாப் லாஸ். லிமிட் ஆர்டர் சிஸ்டம்ல வைங்க. $190 first target. First target 190. அடுத்த டார்கெட் 205. 205 next target. இது second target. சரி, ஃபுல் பாயிண்ட் பண்ணுமான்னு பாருங்க. நம்ம 35 பாயிண்ட்டுக்கு டார்கெட் பண்றோம். போது, அது கிரீன் ஆயிடும். மேல போயிடும். $35 பாயிண்ட்டுக்கான டார்கெட். See, 205 டார்கெட் எக்ஸிட் பண்ணிடுங்க. அதுக்கு மேல பாயிண்ட் இருக்கு, பட் போதும். 33 பாயிண்ட் வந்தா கூட ஓகே. சைடு போகாதீங்க. சின்ன ஸ்கேல்பிங் வந்துட்டு திருப்பி கீழே போயிடும் சைடு. ஏன்னா இன்னும் ஒரு பெண்டிங் மூமெண்ட் கால் சைடு இருக்குது. அது முடிஞ்சவனே தான் புட் சைடு போகணும். மைண்ட்ல வச்சுக்கணும். கால் சைடு இன்னும் ஒரே ஒரு ஹை இருக்குது. அந்த ஹை முடிச்சுட்டு தான் புட் சைடு போகணும். நம்ம செட்டப் தான் ரெடி ஆக மாட்டேங்குது நம்மளுக்கு. ரெடி ஆயிடுச்சு. கால் சைடு போகுது. அவ்வளோதான் முடிச்சு. கால் சைடு யார் எடுத்தது? இது யார் கால் சைடு எடுத்தது? பியூட்டிஃபுல். அவ்வளோதான். இது ஒரு கடைசி மூமெண்ட் இருந்துச்சு. கௌசல்யா குட். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிடும். அவ்வளோதான். இப்போ புட் சைடுக்கு சேஞ்ச் ஆகும். செந்தில் எடுத்திருக்கீங்க. பியூட்டிஃபுல். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. புட் சைடு சேஞ்ச் ஆகும். அது புரிஞ்சு எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் டேவே எடுத்திருக்கீங்க. பரவாயில்ல. 240 300 வரைக்கும் டார்கெட் இருக்குது. பட் இதுல மொமெண்டம் இந்த 188க்கு மேல உட்காரணும். அது உட்கார விடாம. ஏன்னா கால் சைடு இன்னும் ஒரு பெண்டிங் இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் இந்த வேலை பண்ணுவாங்க. கால் சைடு வந்துடுச்சு. ஸ்கேல்ப் பண்றவங்க கால் சைடு ஒரு ஸ்கேல்ப் பண்ணிக்கோங்க. வெறும் ஸ்கேல்பர்ஸ். ஸ்கேல்பிங் யாருன்னா பண்ணணும்னா கால் சைடு பண்ணிக்கலாம். அந்த ஹை வரைக்கும் ஸ்கேல்பிங் பண்றவங்க அந்த ஹை வரைக்கும் ஸ்கேல்ப் பண்ணிக்கணும். இது வரைக்கும் மார்க்கெட் கச்சா முச்சான்னு பந்து நம்மள போயிடும். அது கிரீன் ஆயிடும். கால் சைடு 178 கொடுத்துரும். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிடும். 178 ஒரு வாட்டி தொடும். அது உடச்சிடுச்சுன்னா கொஞ்சம் கண்டினியூ ஆகுது. எஸ், கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. ட்ரையல் பண்ணிக்கோங்க. 200 டார்கெட். அது கண்டினியூ ஆகுது 200 வரைக்கும். இது டார்கெட். $200 199 வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கலாம். சரி, அது பிரேக் ஆகணும். 178 நல்லா பிரேக் ஆகணும் வால்யூமோட. இது மாதிரி உடஞ்சிச்சுன்னா போயிடும். 199 இப்போ 199 வேகமா 195 வச்சுக்கோங்க. இவ்வளோ வேகமா மேலே ப்ரெஸ் ஆகுது.
95 97 வரைக்கும் குறைச்சிக்கணும். மேலே செம்ம அமைக்கிறேன். 49 பாயிண்ட்ஸ்க்கு இது ட்ரேடு. இன்னும் கூட போகிறீங்க, இன்னும் ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கணும். இது க்ரீன் ஆகிடும், பரவாயில்ல. பாயிண்ட்டுக்கான டார்கெட். இதில் வந்த வரைக்கும் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா மிஸ் பண்ணிவிடுங்க, விட்டுவிடுங்க, பரவாயில்ல. அது 178 உடையிட மாட்டேங்குது சரியா. திருப்பி கூட எடுத்துக்கலாம். கீழே போயிடுச்சுன்னா அசிங்கமாயிடும், விட்டுருங்க. இந்த ட்ரேட் யார் யார் எடுத்தது? கால் சைடு தம்ஸ் அப் போடுங்க. கால் சைடு யார் யார் ட்ரேட் எடுத்தது? நாகராஜ். பட் இன்னும் இருக்குது அந்த இடம். சப்போர்ட் எடுத்துச்சு 178 மேலே. இப்போ கால் சைடு என்ட்ரி, கால் சைடு ஒரு என்ட்ரி போடுங்க. கால் சைடு ஒரு என்ட்ரி அப்படியே ட்ரையல் பண்ணுங்க. டார்கெட் 473. 473 எக்ஸிட் போதும். ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும் அங்கிருந்து. 473. Beautiful. 86 பாயிண்ட்ல யார் யார் பிடிச்சது? தம்ஸ் அப் போடுங்க. கால் சைடு யார் யார் பிடிச்சது 86 பாயிண்ட்ஸ்ல? பியூட்டிஃபுல். இதுதான் தேவை. ஒரு ட்ரேடர் அலர்ட்டா இருக்கணும். எப்போ என்ன வரும்னு தெரியாது. ஏன்னா நல்ல ட்ரேடு மிஸ் பண்ணிட்டு வெயிட் பண்றதுல அர்த்தம் இல்லை. ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும். இப்போ போனால் போட்ட மார்க்கெட் அதை பற்றி கவலை இல்லை நம்மளுக்கு. 90 பாயிண்ட்ஸ் நல்ல பாயிண்ட். இது புதுசாக ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு ரிஸ்க் இருக்கும். சரி, தெளிவாக சொல்லிட்டோம், லெவலும் கொடுத்தோம் உங்களுக்கு. பட் நம்ம லெவலுக்கு மேலே போச்சு, பிரச்சனை இல்லை. பட் புதுசாக இப்போ ட்ரேடு கால் சைடு தான் பார்ப்போம். 90 பாயிண்ட்ஸ் எவ்வளோ பாயிண்ட் ப்ராஃபிட் பிடிச்சிங்க? யார் பாயிண்ட்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ பாருங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கு. 32 பாயிண்ட்ஸ் நாகராஜ், வெரி குட். சரி, எவ்வளோ நேரத்தில் ட்ரேட் முடியுது பாருங்க. பாயிண்ட்ஸ் அரவிந்த். 85 பாயிண்ட்ஸ், 65 பாயிண்ட்ஸ் அரவிந்த், வெரி குட், வெரி குட். சரி, பாயிண்ட்ஸ் அப்படிங்க, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசும். ஸ்கில்லே அதுதான். ப்ரீமியம் போகுது, ப்ரீமியம் போல நம்ம லெவல் கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில் பிளான் பண்ண லெவல் பியூட்டிஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. 316 பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணோம். பாதி பாயிண்ட் அதுவே முடிச்சிச்சு, மீதி பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும்.